திமுக அணிக்கு எதிராக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் கடும் அதிருப்தி எங்க பார்த்தாலும் அதிருப்தி, எல்லா இடமும் அதிருப்தி. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குன்னா மேக்சிமம் 7% வாக்குகள் தான். அடுத்தால ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்கு வந்து மக்களவை தேர்தலில் பிரதிபலிக்குமான்னு கேட்டா திமுகவுக்கு போட்டியே இல்ல. திமுக உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. திமுக வந்து 53% ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த், கமலஹாசனுக்கு பிரச்சார வலிமை. கமலஹாசனுக்கெல்லாம் கொங்கு மண்டலத்தில் பெரிய ஓட்டு, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் பெரிய ஓட்டு. ஏசி சண்முகம் ரெட்டலையில் நின்றவர் இன்னைக்கு தாமரையில் நிற்கிறாரு. ஜி.கே. வாசன் ரெட்டலையில் நின்றவர் இன்னைக்கு 3 சீட்டு வாங்கி சைக்கிளில் நிற்கிறார். ஸோ ரெட்டலையில் நின்றவங்களே உங்களை வச்சு வேலைக்காக அதனி சைக்கிளில் போயிட்டாங்களே. அப்போ இது வந்து திமுகவுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். எப்படி பார்த்தாலும் 20% வாக்கு தான் அதிமுக அணி வந்து எடுக்க முடியுங்கிற கருத்தை தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்றேன். இந்த 20ல கூட டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பன்னீர்செல்வத்தை நீக்கினதுனால முக்குலத்தோர்கள் வந்து ஹெவியா வெகுண்டு நிற்கிறாங்க. ஸோ இது அதிமுகவை பாதிக்கும். காங்கிரஸ் அவர் எதிர்பார்க்கிறார். காங்கிரஸ் ஸ்டாலின், ராகுல் காந்தி ரொம்ப பைண்டிங்கா இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அவங்களும் ரொம்ப திக்காயிட்டு இந்த அலையன்ஸ். இந்த அலையன்ஸை உடைச்சிட்டா பரையர் சமூக ஓட்டுல சீமான் எழும்புவார். ஸோ 26லயும் எடப்பாடி பழனிசாமியால மெகா கூட்டணி அமைக்க முடியாது, ஒன்னும் அமைக்க முடியாது. இரண்டாம் இடத்துக்கு கூட எடப்பாடி அவர்கள் தத்தளிக்கிறாரா? கண்டிப்பா தத்தளிக்கிறாரு. ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் அல்ல. நான் இப்பவே சொல்றேன், எடப்பாடிக்கு நிலைமை அரசியல் ரீதியா கவலைக்கடம் தான். இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் தேர்தல் களம் எப்படி இருக்கு, என்ன நிலையில இருக்கு அப்படின்றத விவரமா நம்மளோட பகிர்ந்துக்க இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகரான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடோட தேர்தல் களத்தை குறிப்பா தனித்தனியா பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம பார்த்துடலாம் சார். தேர்தல் களம் எப்படி இருக்கு? திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய பார்வையில தேர்தல் களம் எப்படி இயங்கிட்டு இருக்கு இப்போ? திமுக அணிக்கு எதிராக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் கடும் அதிருப்தி எங்கே பார்த்தாலும் அதிருப்தி, எல்லா இடமும் அதிருப்தி. ஸோ இதை சொல்கிறவங்க கருத்தை நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே சொல்கிறாங்களா திமுக மேலே காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் கலைஞர் மகன் இவ்வளோ புகழ் பெற்றிருக்காங்கிறத சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இவர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி, ஈரோடு கிழக்குலையும் இதே மாதிரி தான் சுமன் ஸ்ரீராமன்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். பட் அவங்க இப்போ பேசுகிறாங்கக்கா நம்ம அதை கருத்தை தூரத்துக்கு போட நம்ம விரும்பல. நமக்கு அது தேவையில்லாத விஷயம். ஸ்டாலினை டிஃபெண்ட் பண்ணி நிற்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. பட் இந்த கடும் அதிருப்திங்கிறதுல உள்ள தன்மை என்னன்னு பார்ப்போம். இதுவரை தமிழ்நாட்டில் கடும் அதிருப்தியை சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தது ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஜெயலலிதா. 96ல் கடும் அதிருப்தியை சந்தித்தாங்க. அவங்களே தோற்று போனாங்கன்னா மோசமாக தான் தோற்றாங்க. அவங்களே தோற்று போய் காங்கிரஸ் கூட்டணியில் தோற்று போய் அவங்க அதிருப்தியில் அவங்களுக்கு பாதித்த ஓட்டு 7% வாக்குகள். இப்போ திமுகவுக்கு கடும் எதிர்ப்புங்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்லாம் அன்னைக்கு மக்கள் மத்தியில் பரவிட்டு நீங்கள் அந்த காலம் மாதிரி பார்க்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அதிகபட்ச எதிர்ப்பு வந்து 96ஆம் ஆண்டு 7% ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்திருக்குது. இந்த 7% எதிர்ப்பு வரும்போது உள்ள நிலைமையாக இன்றைக்கி இருக்குது ஒன்று. ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குன்னா மேக்சிமம் 7% வாக்குகள் தான். அடுத்தால ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்கு வந்து மக்களவை தேர்தலில் பிரதிபலிக்குமான்னு கேட்டால் அது 2009லையும் பிரதிபலிக்கலை திமுகவுக்கு எதிராக, 1999லையும் திமுகவுக்கு எதிராக பிரதிபலிக்கலை. அப்போ நீங்கள் 98ல் பிரதிபலிச்சேன்னு கேட்கலாம். 98ல் பிரதிபலிச்சுன்னா அந்த எதிர்ப்பையும் 99ல் பிரதிபலிக்கலை. 98ல் பிரதிபலித்தது குண்டுவெடிப்பு, எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யார், பதவி உனதா எனதா, இதுதான் திமுக தமாக. இதில் தமாக பலகீனப்பட்டு காங்கிரஸுக்கு 5% போச்சு, 5% ஜெயலலிதாவுக்கு போச்சு. இதுதான் அன்னைக்கு 98ல் நடந்தது. 99ல் கார்கில் வார், ஒரு ஓட்டில் வாஜ்பாய் தோத்த சிம்பதி 47% ஓடு திமுக அணி பெற்றுட்டு. அப்போ மக்களவை தேர்தலில் சுமன் ஸ்ரீராமன், சவுக்கு சங்கர், ஷியாமண்ணா இதெல்லாம் சிந்திங்க. நீங்கள் பெரியவங்க, அதை நான் உங்களை குறைச்சி மதிப்பிடலை. என் கருத்துக்களை சொல்லி நீங்களும் இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஸோ அப்போ வந்து மக்களவை தேர்தலில் சட்டமன்றத்துக்கான எதிர்ப்பு வந்து பிரதிபலிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. பிரதிபலித்தாலும் மேக்சிமம் 7% தான். இதை தாண்டி திமுகவுக்கு என்ன பின்னடைவு இருக்குது? மற்றபடி திமுகவுக்கு வந்து
லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். அந்த டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் வருதுன்னு சொன்னால் திமுகவுக்கு போட்டியே இல்லை. திமுக உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. திமுக வந்து 53% ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்து, கமலஹாசனுக்கு பிரச்சார வலிமை. கமலஹாசனுக்கெல்லாம் கொங்கு மண்டலத்தில் பெரிய ஓட்டு, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூரெல்லாம் பெரிய ஓட்டு. அப்போ கொங்கு மண்டலத்தில் கமலஹாசனுக்கு ஓட்டை விட்டுக்கிட்டு கொங்கு மண்டல கோயம்புத்தூர் மக்களவைத் தேர்தல் அனலிஸ்ட்டை பார்க்குறது முறையாக இருக்காது. எல்லாரும் அதை விட்டுட்டு தான் பார்க்குறாங்க. நான் ஏன் விட்டுட்டு பார்க்கணும்? கமலஹாசனுக்குன்னு ஒரு வாக்கு வலிமை நிரூபிச்சிருக்கிறாரு. அவர் பிரச்சார வலிமையை காட்டி ஈரோடு கிழக்குலையும் அவர் வந்து திமுக அணிக்கு தன்னோட வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். அப்போவே நான் பண்ணிடுவாருங்கிறத அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பட் கமலஹாசன் வந்த இது திமுக வேண்டாம், திமுக வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இப்போ திமுக கூட போனாருக்காருன்னா பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அவர் போகிறாரு. ஸோ ஒரு குழந்தைய ஓனாயிட்டு வந்து காப்பாற்றக்கூடிய தாய் வந்து குழந்தைய காப்பாற்றுறதுக்கு இதுதான் பொய் ஆகணும். அவங்க 2026 அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து வெற்றியாளர் ஸ்டாலின் வெற்றி அணியோட நின்று தான் 26 அதை எதிர்பார்க்க முடியும். ஸோ அவருக்கு எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு கமலஹாசன் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. பட் இந்த கேள்வி எழத்தான் செய்யுது. மாற்றுன்னு சொன்னவருங்கிறது கேள்வியை கேட்க தான் செய்வாங்க. அதை நான் மறுக்க வரல. பட் அவருக்கும் கட்சியை காப்பாற்றுறதுக்கு அங்கே போயிருக்கிறாரு. அவருக்கும் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு ஈரோடு கிழக்கில் நிரூபிச்சிருக்காரு. 53 ப்ளஸ் கமலஹாசனுக்கு செல்வாக்கு ப்ளஸ் பிரச்சார வலிமை. ஆளுங்கட்சி அதிகார பலம் வந்து ஒரு பெரிய பலம். அது ஜெயலலிதா 144 போட்டு போலீஸை வச்சு 200 ரூபா கொடுத்து 45% வாக்குகளை சிங்கிள் ஹேண்டடாக நின்று எடுத்தாங்க. 37 சீட்டு ஜெயித்தாங்க. அதிகார பலத்துக்கு முன்னாடி திமுக கழகம் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ ஆளுங்கட்சி அதிகார பலம் பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தால எதிரணி டிவைட் ஆகிருக்குது. எதிரணி டிவைட் ஆகிருக்குதுல பிரதமர் கேண்டிடேட் மோடி ப்ளஸ் பாமக ப்ளஸ் பாஜக இவங்களுக்குள்ள வாக்கு பலம் நீங்கள் பார்த்தாலே ஒரு 10-12% வாக்கு பலம் இவங்களுக்கு இருக்குது. நீங்கள் 2019 இதை பார்த்தாலே பாமக வாக்கு, பாஜக வாக்கு ஒரு 10% மேலே அவங்க இருக்கிறாங்க. கூடுதலாக அவங்க கூட ஏசி சண்முகம் ரெட்டலையில் நின்றவர் இன்னைக்கு தாமரையில் நிற்கிறாரு. ஜிகே வாசன் ரெட்டலையில் நின்றவர் இன்னைக்கு 3 சீட்டு வாங்கி சைக்கிளில் நிற்கிறார். ஸோ ரெட்டலையில் நின்றவங்களே உங்களை வச்சு வேலைக்கு ஆகாதுன்னு சைக்கிளில் போயிட்டாங்களே. ரெட்டலையில் நின்றவங்களே உங்களுக்கு வச்சு ஜெயிக்காதுன்னு ஏசி சண்முகம் வந்து தாமரையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாரா. இதை சுமன் ஸ்ரீராமன், சவுக்கு சங்கர், இவர் ஷியாமண்ணெல்லாம் அதை அனலைஸ் பண்ணி இதோட பின்னணியை சொல்லணும். நம்ம சொல்கிற மாதிரி அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் அதை சொல்லணுங்கிறது என்னோட கருத்தாக தான் நான் இதில் முன்வைக்கிறேன். அப்போது அணி வந்து பாராளுமன்ற அணி வந்து 2ஆக உடஞ்சிருக்குது. அப்போ இது வந்து திமுகவுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். களத்துக்குள்ளே அவங்கள ஏற்று நிற்கிறதுக்கு ஆள் இருக்காது. 2019 களம் வரும்போது மத்திய அரசு பலம், இது பாமக, தேமுதிக, பாஜகவுக்குள்ள ஓட்டு, அதிமுகவில் 37 எம்பி இருந்தாங்க. இவ்வளவு இருந்து 30% வாக்கு தான் வந்தது. அந்த 30% வாக்கு வந்து இன்றைக்கி 2ஆக பிளவுபட்டிருக்குது. ஒரு 12% அந்த 30க்குள்ளே ஒரு 12% பாஜக அணினாலும் ஒரு 18% தான் அதிமுக அணிக்குன்னு நிற்குது. அப்போ தேமுதிக இவங்க கூட வந்துட்டாங்க. எப்படி பார்த்தாலும் 20% வாக்கு தான் அதிமுக அணி வந்து எடுக்க முடியுங்கிற கருத்தை நான் வந்து தரவுகளின் அடிப்படையில், கடந்த காலத்தின் டேட்டாக்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த 20 கூட டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பன்னீர்செல்வத்தை நீக்கினதுனால முக்குலத்தோரில் வந்து ஹெவியாக வெகுண்டு நிற்கிறாங்க. முக்குலத்தோர் 19லையும் டிடிவி தினகரனுக்கு கணிசமான போனாங்கன்னா அதையும் மைனஸ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அதையும் சேர்த்து முக்குலத்தோர்னு பார்க்கக்கூடாது. பட் ஓபிஎஸை வச்சு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவர் ஒரு ஷீல்டாக கேடயமாக முக்குலத்தோர் ஓட்டு சசிகலா தினகரனை மையமாக வச்சு போகாமல் ஓரளவு காப்பாற்றி நின்னது ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு. அப்போ எந்த தவறும் பண்ணாத ஓபிஎஸ்ஸை நீக்கினதில் ஒட்டுமொத்த முக்குலத்தோரை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம ஜாதிக்கு விரோதி, எந்த காலத்திலையும் இவரை எழும்ப விடக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. எஸ்ஐகி ராஜான்னு தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தம்பி கிராமமாக போய் இடஒதுக்கீட்டில் எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவங்கெல்லாம் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை ஏற்று பண்ண அநீதியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ இது அதிமுகவை பாதிக்கும். ரெட்டலையில் ஒரு இலை ஓபிஎஸ் ஒரு இலை இபிஎஸ் இருந்த நிலைமை மாறி 2 இலையுமே வெள்ளாள கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லும்போது அது பிற ஜாதிகளை கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு கொங்கு நாடார்கள், லிங்காயர்ஸு, ஒக்காலிகா, நாயுடு, அருந்ததியர்கள், செங்குந்தர்கள், போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், வேட்டுவ கவுண்டரில் தம்பி ராஜ் கவுண்டர்னு ஒரு தம்பி வந்து பெரிய அளவுக்கு அதை வேட்டுவ கவுண்டர்கள்ட்ட அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல.
ஸோ இது வந்து ஒற்றை தலைமையானதுனால ஒரு ஜாதி தலைமை ஆயிட்டுங்கிற ஒரு அதிருப்தி அதிமுகவுக்கு இருக்குது. அப்போ அந்த சமூகங்கள்லாம் வந்து ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு தங்கள் சமூக அதிகாரத்தை எடப்பாடி காலடியில் போடுறதுக்கு சமங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சமூக பெண்கள் மத்தியில் ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு நம்ம சமூகத்துக்கு அநீதி இழைச்ச எடப்பாடிக்கு எதிராக போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடியை தண்டிக்காமல் அவரை பலப்படுத்த போடக்கூடிய ஓட்டு, அதை செய்யக்கூடாதுங்கிற பிரச்சாரம் வருது. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஓபிஎஸ் போன பிறகு ஓபிஎஸ் ரெட்டை தலைமையாக இருக்கிறது வரை இவர் சிவி சண்முகத்தை கண்ட்ரோலில் வச்சுருப்பார். ஓபிஎஸ் ரெட்டை தலைமையாக இருக்கிறது வரை சிவி சண்முகத்தை கண்ட்ரோலில் வச்சுருப்பார். சிவி சண்முகம் ரொம்ப ஒன்றும் துள்ள மாட்டார், அவரோட அளவு உயரத்தோடு நின்றுக்கிடுவார், பெருசாக துள்ள மாட்டார். இப்போ பெரிய அளவில் அவர் துள்ளுறார். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து இடஒதுக்கீட்டில் வண்ணார், வலையர், நாபிதர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குல மீனவர், இந்த சமூகங்களுக்காக நான் தான் போராடிட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ராடினரியாக போராடிட்டு இருக்கிறேன். இது என் சமூகத்தை என்னை சாராத சமூகம்னாலும் நியாயத்துக்காக ஐயா நாராயணகுடி வழியில் தாளக்கிடப்பாறை தற்காப்பதி தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த சமூகங்கள் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு ரொம்ப இவங்களுக்கு ஒரு அநீதி அழைச்சிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவங்க போய் இழைச்சிட்டாங்க. இப்போ நான் இதை மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அதில் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு உங்களை அவமானப்படுத்தி செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு வாக்களிக்காதீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அதிமுக அணியோட பலம் எல்லாம் சேர்த்து 20% தான் மக்களவையில் வரும். இதை இன்னைக்கு மெட்ரோ சேனல் மூலமாக என்னோட கணிப்பாக நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். தப்பாது, இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ 2ஆம் இடத்துக்கு கூட எடப்பாடி அவர்கள் தத்தளிக்கிறாரா? கண்டிப்பாக தத்தளிக்கிறாரு. ஆனால் தூரத்தில் அவர் தான் 2ஆம் இடம் வருவார். தூரத்தில் அவர் கட்சி தான் 2ஆவது இடம் வருவார். ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் அல்ல. ஸ்டாலினுக்கும் அவருக்கும் அவ்வளோ தூரம் அதிகம் இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் இவரை மையமாக வச்சு ஸ்டாலினை எந்த காலமும் தோக்கடிக்க முடியாது. நான் இப்போவே சொல்கிறேன், மீண்டும் ஒரு அணி அமைச்சுக்கிட மாட்டார். 24 நான் சொன்னேன், 1% வாக்கு பலம் உள்ள கட்சி கூட பலம் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமி கூட வரமாட்டாங்கன்னு. ஏன்னா நம்ம சொன்னதில் லாஜிக் இருந்தது. இவங்க சும்மா காங்கிரஸ் 20 சீட்டுக்கு வருது, விடுதலை சிறுத்தைகள் 5 சீட்டுக்கு வருது, அவர் வருதுன்னு கடைசி நேரம் வர பல கருப்பையா போன்றவங்கள்லாம் அதை திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. 21ஆம் ஆண்டு பலம் இல்லைன்னு இவர் ஒதுக்கி விட்ட தேமுதிகவுக்கு இன்றைக்கி 5 சீட்டு கொடுத்துருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 21ஆம் ஆண்டு பலம் இல்லைன்னு ஒதுக்கி விட்டு 39,000 ஓட்டு எடுத்த புதிய தமிழகத்துக்கு இன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. 19ஆம் ஆண்டு தினகரன் எஸ்டிபிஐக்கு டிக்கெட் கொடுத்து மத்திய சின்னம் கொடுத்து 20,000 ஓட்டு எடுத்த ஒரு கட்சிக்கு இன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திண்டுக்கல் சீட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ தினகரன் கூட 20,000 ஓட்டு எடுத்தவங்க எவ்வளோ ஓட்டுங்க எடுக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ தினகரன் ஒரு சீட்டு கொடுத்த கட்சிக்கு இவரும் ஒரு சீட்டு கொடுத்துருக்காருன்னா மெகா கூட்டணி புகழ் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவுக்குள்ளே கீழே விழுந்திருக்கிறாப்புல. இதை உப்புக்குறவர் சமூகத்தை சேர்ந்த ஐயா பல கருப்பையா வந்து இதை பேசணுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 2026லையும் வந்து எடப்பாடி பழனிசாமியால் கூட்டணி அமைப்பது வந்து பெரிய சிரமம். ஏன்னா காங்கிரஸ் அவர் எதிர்பார்க்கிறாரு. காங்கிரஸ் ஸ்டாலின், ராகுல் காந்தி ரொம்ப பைண்டிங்காக இருக்கிறாங்க, வெரி பைண்டிங்காக அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. 29லையும் ஸ்டாலினோட கூட்டணி வைக்கணுன்னு தான் ராகுல் நினைப்பார். இப்போவும் 26ல் உங்கள் கூட அதே ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்லி தான் இந்த ஸ்டேட்டஸ்கோ 10 சீட்டை வாங்கியிருக்கிறாரு. அப்போ காங்கிரஸுக்கு வந்து ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் காங்கிரஸ் வந்து அணியை விட்டு வெளியேறதுக்குள்ள வாய்ப்புகள் 26லையும் இல்லை. மேலும் கன்னியாகுமரியில் ரொம்ப மோசமாக ஓட்டு எடுக்க போகுது ரெட்டலை. திருநெல்வேலியில் மோசமாக தான் ஓட்டு எடுக்கும். தென்காசியில் மோசமாக ஓட்டு எடுக்கும். தூத்துக்குடியில் கொஞ்சம் சுமாராக ஓட்டு எடுக்கும். இப்படி தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலையும் அங்கே இது பன்னீர் நிற்கக்கூடிய ராமநாதபுரத்தில் ரெட்டலைக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாகும். தினகரன் நிற்கக்கூடிய தேனியில் ரெட்டலைக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாகும். சிவகங்கையிலையும் ரெட்டலைக்கு ஓட்டு வந்து ஒன்றும் சோபிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. திண்டுக்கல்லில் ரொம்ப மோசம் போகும். மதுரையில் சுமாராக இருக்கும். தூத்துக்குடியிலையும் மதுரையிலையும் சுமாராக இருக்கும். என்றாலும் இங்கே வந்து காங்கிரஸுக்கு நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவங்க அதிமுக சேர்ந்த டெபாசிட்டுக்கு தான் முயற்சி பண்ணணும். அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், போனி ஆகாத கூட்டணி ஆயிரும், எளிதவள நட்பாயிரும்.
அது இங்கே கெமிஸ்ட்ரி ரொம்ப திக்கான பிறகு இதை விட்டுட்டு போனாலே அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டே சீமான் பக்கம் போயிடும். தென் தமிழகத்தில் சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக சீமான் பக்கம் போயிடும். ஸோ அந்த திமுக கூட்டணி அங்கே காங்கிரஸ் உடையாது, அப்படியே தான் இன்டாக்டாக இருக்கும். அடுத்தபடியாக அதாவது எடப்பாடியோட போதில் பிரயோஜனப்படாது. கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி கொஞ்சம் நல்லா ஓட்டு எடுப்பார், நான் மறுக்க வரல. கொங்கு வேளாளர்கள் இருக்காங்க, அவர் கொங்கு வேளாளர், தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டை அண்ணன், கருப்பண்ணன், எம்ஆர் விஜயபாஸ்கர், தம்பித்துறை, பொன்னையன். ஓகே, அது தப்பு இல்லை. அவங்க இந்த அளவுக்கு அந்த ஜாதியில் உள்ள தலைவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த சமூகம் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுல நம்ம தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஓட்டு வரும். பட் அந்த இடத்துக்குள்ள இந்த ஓட்டால் ஜெயிக்கிறதுக்கு எந்த கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது? காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே ஜோதிமணி தனிச்சுன்னா காங்கிரஸ் கரூரில் 2.5% ஓட்டு கூட இல்லை. கூட்டணி நின்னா 50-60 போயிடுவாங்க. அது நம்ம மறுக்கல, யதார்த்தத்தை தான் நம்ம தெளிவாக பேசுகிறோம். அப்போ சட்டமன்ற தேர்தலில் எந்த காங்கிரஸ்காரங்க கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியும்? இல்லையா? அடுத்தால விடுதலை சிறுத்தைகள் அவங்களும் ரொம்ப திக்காயிட்டு இந்த அலையன்ஸ். என்ன இந்த அலையன்ஸை உடைச்சிட்டா பரையர் சமூக ஓட்டில் சீமான் எழும்புவார். இவர் என்னையா இது திருமாவளவன் சந்தர்ப்பாத அரசியல் மாதிரி சர்க்கஸில் அங்கங்கே தாவுற மாதிரி கூட்டணி தாவிட்டு இருக்காரு, கொள்கையற்ற ஒரு ஆளாக இருக்காருன்னு ராமதாஸ் 2009 எல்லாரும் தோக்கடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இவர் அணி மாறினார்னா அதிமுகவே வன்னியர் கட்சியாக இருக்குது. அப்போ அதிமுகவிலிருந்து எங்கே இருந்தும் ஓட்டு வராது. ஸோ இப்போ ஓரளவு சுமாராக ஓட்டு எடுப்பாங்க வடக்க. அது திருமாவளவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ திருமாவளவனும் அந்த இன்டாக்டாக வெற்றி பெற்ற கூட்டணியில் கெமிஸ்ட்ரியோடு இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் அவங்க இருந்தாகணும். வேறு யார் இருக்கா? ஸோ 26லையும் எடப்பாடி பழனிசாமியால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது, ஒன்றும் அமைக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய தேமுதிகவை ராஜ்சபா கொடுத்து ரீட்டைன் பண்ணணும். இருக்கக்கூடிய புதிய தமிழகத்தை முக்குலத்தூர் ஓட்டு வரல, புதிய தமிழமாக இருக்கட்டுன்னு ரிட்டைன் பண்ணணும். இதை தவிர அவருக்கு அங்கே 26ல் வேறு வழி இருக்காது. மீண்டும் அவருக்கு வழி என்னென்னு சொன்னால் நம்ம ரிசல்ட் எல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். 26லையும் அவர் கூட்டணி அமைச்சிட மாட்டார். அவர் ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது. பட் ஸ்டாலினுக்கு அடுத்த பெரிய தலைவர் அவர் தான். ஸ்டாலினுக்கு அடுத்த பெரிய தலைவர் அவர் தான், அதை நான் மறுக்க வரல. பட் தூரத்தில் இருக்கிறாரு. இதுதான் அவருக்கு பொசிஷன். நீங்கள் கேட்ட மாதிரி எடப்பாடிக்கு நிலைமை அரசியல் ரீதியாக கவலைக்கடன் தான். திமுக எந்தெந்த தொகுதியிலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? வட தமிழ்நாடு, தென் தமிழகம், திமுக தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க. அதனால் அவங்க கோயம்புத்தூரில் கமல்ஹாசன் தொகுதியில் பாஜக ஜெயித்து காங்கிரஸ் மயூராஜ் ஜெயக்குமார் 3வது போயிட்டார். எதிர்பார்க்கல. கோயில்பட்டியில் அதிமுக ஜெயித்து தினகரன் 2வது தான் வந்தார். திமுக கூட்டணி 3வது போயிட்டாப்புல. அதனால் அவங்க அந்த மாதிரி பொசிஷன்லாம் வந்துடக்கூடாதுன்னு கோயம்புத்தூரில் திமுகவே போட்டி போடுறாங்க. அது திமுகவுக்கு ஒரு பலம்தான். அண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் ஏறி வரலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த்து 10 தான். அதை தாண்டி 2வது இடத்துக்குள்ளே வந்தாலே அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிச்சுனாட்டு தமிழக பாஜகவுக்கு சாதனை பண்ணிட்டதாகட்டு அர்த்தம். ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ப்ராக்டிக்கல் பொசிஷனுக்கு என்னோடய கருத்தாக இதை நான் சொல்கிறேன். இது திமுக எல்லா இடத்துலையுமே பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. சிட்டி, வட சென்னை, தென் சென்னை, டிஆர் பாலுக்கு, ஸ்ரீபெரும்புதெல்லாம் கேட்கவே வேண்டாம். டிஆர் பாலெல்லாம் பெரிய ஆர்கனைசர். ஸோ டிஎம்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா தான் இருக்காங்க. திமுக நாடாருக்கு சீட்டு கொடுக்கலன்னா ஒரு பிரச்சனை பண்ணாங்க. திருநெல்வேலி அவங்க கண்டஸ்ட் பண்ணும்போது ஞானதிரவியம் நாடாருக்கு கொடுத்துருந்தாங்க. திருநெல்வேலி அவங்க கண்டஸ்ட் பண்ணாத விட அவங்க தேவேந்திர குல வேளாளரில் அந்த பட்டியல் இதில் திராவிட இயக்கத்தால் தேவேந்திர குல வேளாளர் வளர்ந்தாங்க, பல்லர் தான் சொல்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த செக்ஷன் மக்களை தங்கள் பசம் டீடைன் பண்ணுறதுக்கு தென்காசி தொகுதி எடுத்து தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு பெண்மணிக்கு, அவங்க பல்லர்னு சொல்கிறதுலேயே தங்களோட சர்டிஃபிகேட்டில் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ திமுக அணி எல்லா விதத்திலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து காய் நகர்த்துறாங்க. கூட்டணியை இன்டாக்டாக ஸ்டாலின் வச்சது பெரிய சாதனை. ஜோதி பாஸ் மாதிரி அதை வச்சிருக்கிறார். திமுகவுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சார்? திமுக ப்ளஸ் பாயிண்ட்டு அணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறது. அணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறது. கலைஞர் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் செய்த தவிர ஸ்டாலின் செய்ய தயாரில்லை. தமிழகமே நான் தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். இந்திரா காந்தி செல்வாக்கில் 2 சீட்டுக்கு போயிட்டார். யாரோ ஒருத்தன், அது நான் சொல்ல விரும்பலை, ஜெயலலிதா அம்மையார் சொன்ன வார்த்தை, நான் ஜெயிக்கலைன்னு ஆக்கல. ராஜீவ் காந்தி தெரியும் அந்த இதனால் நான் ஜெயிக்கலைன்னு ஆணவமாக சொன்னாங்க. கடைசியாக மூப்பனார் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்து பர்கூரில் அவங்களே தோற்று போனாங்க. கலைஞர் மந்திரி பதவிக்காக அணி மாறினார். சந்தர்ப்பவாத நிலைப்பாடு.
பண்டாரம் பரதேசிகள்னு சொன்ன பாஜகவை என்டிஏன்னு சொல்லி மந்திரி பதவிக்காக உள்ளே போனார். 2001 தோற்று போனார். ஸோ இந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, ஆணவமான நிலைப்பாடு, தான் தமிழகம் என்ற மமதையில் உள்ள நிலைப்பாடு, இந்த மாதிரிப்பட்ட நிலைப்பாடுகளை புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, முத்தமிழ் அறிஞர் அவர் பதவிக்காக காட்டினாங்க. ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி தன்னோட முன்னேற்றியர்களோட தவறுகளில் இருந்து பாடம் படித்து நம்ம இந்த தவறை பண்ணக்கூடாது, காங்கிரஸுக்கு 10 கொடுத்துருவோம், சிறுத்தைகளுக்கு 2 கொடுத்துருவோம், எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ் கோ கொடுத்துருவோங்கிறத பண்ணார். நான் தான் சொன்னேன் ஸ்டேட்டஸ் கோ பண்ணிடுவாருன்னு. என்ன வறுத்து வந்தாங்க, காங்கிரஸ் போகுது, படத்தில் சிறுத்தைகள் போகணும், கொஞ்சம் நஞ்ச வறுத்தா வந்தியே. ஸோ அவர் ஸ்டேட்டஸ் கோ பண்ணிடுவாருன்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ன்னா பவர் அக்குமுலேட் பண்ண ஸ்டாலின் கூட நின்னா தானே முடியும். அதுதானே எல்லாரும் நினைப்பாங்க. ஸ்டாலினும் பவர் தனக்கு ரீட்டைன் ஆகி போகிறதுக்கு ஜெயித்த கூட்டணி அப்படி வைக்கிறது தானே கரெக்டுன்னு நினைப்பார். ஸோ அவர் அப்படி வச்சுக்கிட்டாரு. ஸோ கூட்டணியை ஜோதி பாசு மாதிரி இன்டாக்டாக வச்சது தான் ஸ்டாலினோட பெரிய பலமாட்டு நான் பார்க்குறேன். இன்னும் 26லேயும் ஸ்டாலின் இந்த பலத்தை வந்து நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் செயல்படுவார். சார், எங்களுடன் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.